இந்த பையனை பொறுத்த வரைக்கும் யாருடைய எல்லையில் நடந்துக்குன்னா மலப்புறத்து காளி மகா சண்டி மகா காளி பத்ரகாளி அவர் அந்த அம்பிகை அங்கே தர்ம தேவதை எந்த ஒரு அதமத்தையும் அம்பிகை ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதே இந்த பையன் லாக்அப்ல இறந்தா வச்சுங்களேன், ஏதோ ஒரு லாக்அப்ல எடுத்து தெஃப்ட் முடிஞ்சிருக்கும், கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் அதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி அப்படி ஒன்று இன்னைக்கு பூதாகரமாக நிற்கிறான்னா காளியின் விஸ்வரூபம்னு என் கண்ணுக்கு தெரியுது. இந்த பொம்பளை இந்த நிக்கிதா ஒரு 500 ரூபாய் பிரச்சனை தான் ஆரம்பிச்சாங்க. 500 ரூபாய் பிரச்சனை 10 சவர நகையாச்சு. அந்த 10 சவர நகையானோடனே குற்றங்கள் இவங்க மேலே எப்படிலாம் சுமங்க அப்படிலாம் சுமக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் தெய்வம் பார்த்தீங்களா 2021 உன் மேலே எத்தனையோ வழக்கு ஒன்று வெளியே கடைசியில் அது சிபிசிஐடிக்கு போயிருக்குது இந்த கேஸ். நீ மட்டும் இல்லை, உன்னோட சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் அம்மா விட மாட்டா, சர்வ நாசம் அவங்க சாம்பல் ஆக்கிடுவா. இந்த கலியுகம் போய் காலியுகம் ஆரம்பிக்குது. விதி இருந்தாலும் அவங்க விதி பலன்லேயே வாழ விடாது. மரணத்துக்கு காரணமானவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? மரணத்துக்கு மரணம் தான் தண்டனை. கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிறது பழிக்கும். வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார் மடபுரம் காளி கோவிலில் அடித்து கொன்று இருக்காங்க போலீஸ்காரங்க. விசாரணை கூட்டிகிட்டு போய் அடித்து கொன்று இருக்காங்க. அவரை ஒரு காளி கோவிலில் இப்படி ஒரு பையனை அடித்து கொன்று இருக்காங்களேம்மா. அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ கொலைகள் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இந்த அளவுக்கு பேசப்படுறதா சொல்லி நம்மளுக்கு தெரியாது. உண்மை தானே? ஏன்னா லாக்அப் டெத் எப்படின்னா ஒரு குற்றவாளியை விசாரிக்கும் போது ஏதோ தவறுகளாக அவங்க இறந்துருவாங்க தான் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்கு உரிய காரணங்கள் இருக்கும். மேபி அவன் கொலைக்காரனாக இருப்பான், இல்லைனா கொலைக்காரனாக இருப்பான், இல்லை ரேபிஸ்டாக இருப்பான், இல்லை வேறு ஏதாவது ஒரு தவறான ஒரு வாழ்வியில் ஈடுபட்டிருப்பான். பட் ஆனால் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் யாருடைய எல்லையில் நடந்துக்குன்னா மலப்புறத்து காளி மகா சண்டி மகா காளி பத்ரகாளி அவர் சரியா. அந்த அம்பிகை அங்கே தர்ம தேவதை. அங்கே கூட அங்கே பேசுகிறவங்கெல்லாம் கேளுங்க, அந்த அம்மா அங்கே தர்ம தேவதை, தர்மத்துக்காக நிற்கிற, நியாயத்துக்காக நிற்கிற. எந்த ஒரு அதமத்தையும் அம்பிகை ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டான். ஏன் இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா, இதே இந்த பையன் லாக்அப்பில் இறந்தா வச்சுங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் நம்ம இந்த மாதிரி பேசியே இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு லாக்அப்பில் எடுத்து தெஃப்ட் முடிஞ்சிருக்கும், கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் அந்த கோவிலில் அந்த மாட்டு கொட்டைகளில் அதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி அப்படி ஒன்று இன்றைக்கி பூதாகரமாக நிற்கிறான்னா காளியின் விஸ்வரூபம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. முழுக்க இந்த பிரச்சனைக்கு அந்த அம்பிகை துணை நிற்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போனது ஒரு உயிர். அந்த உயிர் அந்த கோயிலில் போய்க்குது. அது ரெண்டாவது அந்த உயிர் யார்? அவன் சாதாரண ஒரு பையன்தான். அஃப்கோர்ஸ் அது எல்லாமே தெரியும். ஏன்னா அன்றாட வாழ்க்கைக்காக ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தேன். ரெண்டாவது ஒரு சிங்கிள் மதர். அவங்க அம்மா அப்பா கூட சின்னதில் இறந்துட்டாங்களா. அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 ஆண் பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க. அந்த ஒரு ஆண் பிள்ளை கோவிலுக்காக செக்யூரிட்டி வேலைக்கு அமைச்சிருக்காங்கன்னா அதுக்கு காளி பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் சொல்லி நிற்கிறா இப்போ. ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் கூட அவளோட பாதத்தில் அவள் கதவு வாசல் இருந்தால் அது அவள் வீடு, அவள் வீட்டு வாசல் உட்கார அதுக்கும் அவங்க அவள் படியளப்பா. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் கோயிலில் அத்தனை பேர் வயசே வெளியே இருந்தால் கூட நம்ம போகும்போது அவங்க அன்னதானமோ சாப்பாடோ ஏதோ நம்ம கையில் கடிச்சு கொடுத்துட்டு போகிறோம். ஏன்னா நம்மளாச்சும் எப்பயாச்சும் தான் போயிட்டு வரோம். ஆனால் அங்கே 24 hours அவள் பாதத்திலே உட்காந்து இருக்கிறாங்க சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டியாக இருந்தால் கூட அவளுக்கு அவள் காவலாக நின்று அங்கே வரவங்களுக்கும் காவலாக நின்று அங்கே ஏதோ ஒரு வேலை அந்த அம்மா கிட்டேருந்து சாப்பிட்டு நிற்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த பொம்பளை யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த நிக்கிதா சாதாரணமாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு 500 ரூபாய் பிரச்சனை தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா 500 ரூபாய் பிரச்சனை 10 சவர நகையாச்சு. அந்த 10 சவர நகையானோடனே இவன் மேலே குற்றத்தை எப்படிலாம் சுமக்க முடியுமோ, எப்படிலாம் ஆதாரம் அற்ற குற்றங்கள் இவங்க மேலே எப்படிலாம் சுமங்க அப்படிலாம் சுமக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் தெய்வம் பார்த்தீங்களா, நீ ஒரு குற்றத்தை சுமக்க உன் மேலே 1000 குற்றத்தை இன்றைக்கி சுமக்கிறாங்க மக்கள். இதை நீ நினச்சி பார்த்துருக்க மாட்டேன், நானும் நினச்சிப்பேன், ஏன் இந்த உலகமே நினச்சிப்பேன். இதுதான் அந்த அம்மாவோட சக்தி. உண்மையா இல்லையா? நீ ஒரு குற்றத்தை தான் அவன் மேலே சுமக்க என்ன சொன்னேன், 500 ரூபாய் காசு 10 சவர நகைன்னு சொன்னேன். அது உண்மையாக போயின்னு அந்த ஜெகன்மாதாவுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி அங்கங்கே உன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு முன்னாடி 2021 உன் மேலே எத்தனையோ வழக்கு ஒன்று வெளியே உன் முன்னாடி கடைசியில் அது சிபிசிஐடிக்கு போயிருக்குது இந்த கேஸ். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெகன்மாதா, ஜெகதீஸ்வரி, ஜெகஜனனி அந்த பையனுக்கு பரிபூர்ணமாக நிற்கிறா. நீ மட்டும் இல்லை, உன்னோட சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் அம்மா விட மாட்டா, சர்வ நாசம் அவங்க சாம்பல் ஆக்கிடுவா. அது மட்டும் இல்லாமல் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நான் எதுக்கு இது திருப்பி சொல்கிறேன்னா, மதுரையில்
கோவலன் இறந்த உடனே பாண்டியனுக்கு ஒரே ஒரு வெட்டு முடிஞ்சிச்சுன்னு நினச்சான். ஆனால் கடைசியில் கண்ணகி வந்து நின்று அந்த வம்சத்தையே அழிச்சா, அந்த வாரிசையே அழிச்சா, அந்த மதுரையை எரிச்சு சாம்பல் ஆக்கினான். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு இந்த அஜித்குமார் அந்த மடப்போரத்து காலியே நிற்கிறா. இந்த கலியுகம் போய் காலியுகம் ஆரம்பிக்குது. இந்த காலியுகம் அவளோட எல்லையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அம்மா எல்லையில நான் பேசி நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்துக்கும் சக்தி இல்லாமல் இல்லை, ஒரு விஷயத்துக்கும் எதிர்மறை இல்லாமல் இல்லை. நீ பண்ண பாவத்துக்கு நீ ஒரு பையன் மேலே குற்றம் சொல்லிட்ட, இன்னைக்கு ஒன்று மேலே குற்றம் எத்தனை பேர் குற்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேசஸ்லாம் எடுக்கணும், அந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணணும், அவள் மேலே கம்ப்ளைண்ட் வந்து இவன் மேலே போய் வந்து அந்த நகை பொய்யா திட்டா அதையே வந்து அவன் மேலே போடணும். இதுதான் நான் வந்து அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். இல்லைம்மா, கோவிலில் போயிட்டு இப்படி அடித்து கொண்டு இருக்காங்க, அந்த 5 கான்ஸ்டபிள் சேர்ந்து ஒரு பையனை அடித்து கொண்டு இருக்காங்க இல்லையம்மா, எந்த தெய்வமாச்சும் அவரை காப்பாற்றிருக்கு? எப்படி காப்பாற்ற முடியும்? அன்னைக்கு கண்ணகியோட கணவனே காப்பாற்றுறது, இவங்களுக்கு எப்படி காப்பாற்ற முடியும்? அதாவது கர்ம வினைக்கு தெய்வங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் சூரியனும் சந்திரனும் ஒரே டைமில் வர்றதில்லை. பகல் 24 மணி நேரத்தில் அவங்களுக்கே டைம் பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா தெய்வங்களும் கட்டுப்பட்டு தான் ஆகும். அதனால் தர்மம் ஒரு காலமும் அழியாது. உண்மையா இல்லையா? தர்மம் என்றைக்குமே நின்று காப்பாற்றும். அதனால தான் இன்றைக்கி அதர்மம் இந்த அளவுக்கு ஓங்கி நிற்கிறதால அவனுக்கு கேட்குறேன், இந்த பொம்பளை எவ்வளோ பேர் ஏமாற்றிருப்பாங்க, எத்தனை பேர் கண்ணீர். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படி அந்த கையில் வந்து அந்த ஃபைல்ஸ் அந்த பேப்பரில் வச்சுன்னு, எனக்கு சோறு இல்லாத நிலையில் கூட, இத்தனைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸர் அவர், அவங்களோட ப்ரொஃபஸர், அதாவது குரு ஆசான். ஒரு குருவையே நீ ஏமாத்திருக்கிற, ஒரு குருவையே வந்து நீ வந்து அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி நீங்கள் வந்து இத்தனை வேலை நாங்கள் வாங்கி சொல்லிட்டு அவர் அப்படியே அழுகுறாரு. நாங்கள் காசு சோறுத்துன்னு கூட எங்களுக்கு இருந்தாலும் அந்த காசை நாங்கள் பெரட்டி எடுத்து போயிட்டு நாங்கள் கொடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி எப்படிப்பட்ட மனநிலை உனக்கு இருக்கும்? எப்போ ஒரு இருகின மனநிலை நீ எப்படி வந்து இன்னொருத்தவங்க சொல்ல முடியும்? தகுமா? நீ சொல்லிட்ட, ஆனால் தெய்வம் இன்னைக்கு உன் மேலே அத்தனை கேஸஸும் வெளியே எடுத்து வந்துட்டாங்க. அதே மாதிரி பாங்க, இப்போது திருமண வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே நடந்து நல்லா, அதாவது அவளோட சௌபாகியம் இருந்தால் 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. இல்லாதவங்க ஏதோ கிரக நிலைகள் நேரம் சரியில்லைன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டு அடுத்த கல்யாணம் போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க. பட் ஆனால் இந்த பொம்பளைக்கு இன்னொரு கல்யாணம் அப்படி போயே இருக்குது. போய் காலையில் கல்யாணம் ஆச்சு, நைட்டு காணா போயிட்டாங்க. அவன் ஒரு பக்கம் சொல்கிறான். எப்படி பாருங்கள், இப்போ நான் சொன்னால் இதெல்லாம் வந்து உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இதே அந்த பையன் உண்மையிலே திருடினா இந்த பொம்பளை மேலே இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அப்போ இவன் மேலே தப்புன்னு அம்மா எத்தனை அஸ்திரத்தை வந்து பிரயோகப்படுத்துற. அவன் நிற்கிற அந்த மடப்போறதுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. உன்னை சம்காரம் பண்ணுவா, உன் நிலைமை ரொம்ப படு மோசமாகும். உனக்கு யார் உதவி பண்ணுன்னு நினச்சவங்க அத்தனை பேரையும் வெளியே வரும். அத்தனை முகமும் இந்த உலகத்துக்கு அம்மா காட்டுவான். அந்த அடிச்சு கொண்டாங்களேம்மா அந்த 5 கான்ஸ்டபிள், அடிச்சு கொண்டவங்க வந்து அம்பு தானப்பா. கரெக்ட் தான். இப்போ இந்த அம்பு பிடிச்சாச்சு, அம்பு உள்ள போயிடுச்சு. இப்போ இந்த அம்பு சொல்லணும்ல, 1000 தான் நம்ம சீனியர்ஸ் வந்து சொல்றாங்க. சரி போங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, நீங்கள் போய் என்னென்னு விசாரிங்க, சும்மா வேணா 2 தட்டுங்க சொல்லுவாங்க. அது எல்லாருமே சொல்லறது தான். ஆனால் போயிட்டு நீங்கள் அடித்து உச்சி தலையிலேருந்து பாதமைக்கு அடித்து சாவடிங்க, என்ன பச்சை தண்ணி கேட்டால் கொடுக்காதீங்க, மிளகா தண்ணி எடுத்து வாயில் ஊற்றுங்க, ஏதோ சொல்கிறாங்கப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வந்து வேறு ஒரு விஷயம். இது கண்டிப்பாக வந்து இந்த சின்ன விஷயம். அந்த பொம்பளைக்கு ஈகோ இருக்குது. இன்னொருத்தவங்க கூட நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, அவன் அந்த பொம்பளைக்கு இதே வேலையா, எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு எல்லோரும் பிளாக்மெயில் பண்ணி போலீஸ் வச்சு அராஜகம் பண்ணி இந்த மாதிரி பணம் பறிக்கிறதுலாம் இருக்குதான். ஸோ அந்த ஒரு தோரணையும் இவன் வந்து காட்டிப்பான். ஆனால் நிற்கிறது யார்? மரப்படுத்து காளி. ஒரு பையனை இவ்வளோ துன்புறுட்டி அடித்து கொண்டு இருக்காங்க இல்லையாம்மா, அந்த பையன் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருக்கும். அந்த ஆத்மா, அவனோட ஆத்மா சாந்தி அடையுமா? கண்டிப்பாக. அதாவது வந்து என்ன கேட்டால் அந்த ஆத்மாவுக்கு அம்மா முக்தி கொடுத்துருப்பா. ஏன்னா ஜெகன்மாதா அவள் கண்ட தெய்வம். அவள் அந்த குழந்தை எத்தனை அலறி இருக்கும், எப்படி அந்த அடி வாங்க நம்மளால் ஒரு சின்ன அடி கூட வாங்க முடியாது, மேலேருந்து கீழே இருக்கும். 1000 அடி கொடுத்துருப்பாங்களே, அந்த உயிர் போகிற வரைக்கும் கண்ணில் வாயில் அங்கங்கே ரத்தம் வந்து கடைசியில் வந்து யூரினில் கூட பாஸ் ஆகி இறந்து போய் சொல்கிறோம். அதாவது கொடுமையிலும் கொடுமை இது. அந்த கொடுமையிலும் அந்த உயிர் அங்கே பிரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அந்த ஜெகன்மாதா அந்த உயிருக்கு முக்தி தான் கொடுப்பா, மோட்ச பதவி தான் கொடுப்பா. ஆனால் இதோட தண்டனையிலேருந்து யாருமே தப்ப முடியாது. நான் இப்போ சொல்கிறப்பங்க, சிறு அளவு கடுகளவு கூட அதில் யாரால் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் தீரா நோய் நொடி வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன இந்த பையனுக்கு பண்ணாங்களோ அத்தனையுமே பன்மடங்கு அவங்களுக்கு வந்து, அதாவது விதி இருந்தாலும் அவங்க விதி பலன்லேயே வாழ விடாது. அந்த அம்மா கண்டிப்பாக அத்தனை துடிப்பான தெய்வம், அத்தனை பேர் அதிபயங்கரமான தண்டனை, ஏன் மரணத்தை கூட கொடுப்பா. இது நிஜம். ஏன்னா அந்த அம்மா பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த ஊரில் போய் விசாரிச்சுப்பாங்க,
மடப்புற காளியோட சக்தி என்னன்னு அந்த ஊரில் போய் விசாரிச்சுப்பாங்க. ஊர் உலகத்துக்கு எதிராக அவள் எப்படி துடிப்பான தெய்வம்னு. அதனால் கண்டிப்பாக அந்த பையனுக்காகவும் அந்த அஜித்தோட ஆத்மாக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். அந்த அம்மா ஜெகன் மாதா அவளோட எல்லையில் அந்த உயிர் பிரிஞ்சுக்குது, முக்தியை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி தவறுகள் இனி இந்த உலகத்தில் வேண்டாம். இதெல்லாம் மகா பாவம். ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிரை அடித்து கொள்வது, இந்த கொடுமை வந்து உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதுவும் வந்து அவன் பண்ணானா பண்ணலையா கூட தெரியாமல் ஒரு கொஸ்டின் மார்க்கில் இனிமைக்கு நிற்குது. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். கண்டிப்பாக இதுலேருந்து கவர்மெண்ட்டும் நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணணும். அஜித்தோட மரணத்துக்கு வந்து நீதி கிடைச்சாதான் நம்ம அவனோட உயிர் வந்து சாந்தி அடையும். கண்டிப்பாக நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும். வாய்ப்பு இருக்கும். அவன் ஏன் பழி வாங்கினா? ஆதி மகாசக்தியை கிளம்பிட்டாப்பா. அவன் பழி வாங்கணும் அவசியமே இல்லை. எந்த எல்லையில் உயிர் போச்சோ அந்த எல்லையில் அவன் முக்தி கொடுத்துருப்பா. இந்நேரம் அவன் இந்நேரம் இறங்கி வந்திருப்பா, இறங்கிட்டா. அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இன்றைக்கி நீ நானும் மட்டும் இந்த உலகமே பேசுங்க, தமிழ்நாடு மொத்தமும் இந்த விஷயத்தை பேசுங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் அம்மா வந்து இயங்க மாட்டான். இந்த மரணத்துக்கு காரணமானவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமா? மரணத்துக்கு மரணம் தான் தண்டனை. என்ன கேட்டால் இது யார் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா பெத்த வயிறு அப்போ தான் வந்து சாந்தி அடையும். ஏன்னா 1000 நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அந்த பெத்த வயிறுக்கு சமாதானப்படுத்த முடியுமா? அந்த தாய் எப்படி குமுறி இருக்கா, அந்த தாய் எப்படி புலம்பியிருப்பா, அந்த தாய் எப்படி அழுதுருப்பா. ஒரு நைட்டும் அந்த குழந்தைக்காக தூங்காமல் கொல்லாமல் அவள் 10 மாதம் சுமந்து எவ்வளோலாம் கஷ்டங்கள் அனுபவிச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு கஷ்டத்தில் இந்த குழந்தைய வளர்த்து இவ்வளோ பேர் ஆணாக்கி, அதுவும் தந்தை இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வளர்ந்து இவ்வளோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி கடைசியில் இப்படி யாரோ ஒருத்தவங்க வந்து செஞ்ச தவறுக்கு சும்மா வந்து அடிபட்டு உதப்படுறதுக்கு சாவதுக்கு எந்த அம்மா வந்து ஒத்துக்குவா? சொல்லுங்க பார்ப்போம். அவங்க எவ்வளோலாம் கனவு கண்டிருப்பாங்க. நான் இறந்த பிறகு என் புள்ள தான் வந்து குழி போடணும், என் புள்ள தான் சுமக்கணும், எவ்வளோ விஷயம் அவங்க மனசில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம கண்ணே கலங்குது. சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஆத்மா கண்டிப்பாக நல்லபடியாக ஆகணும் தான் நான் வேண்டிக்கிறேன். மனப்புறத்து காளி, அதுவும் நான் என் பத்திரகாளியவும் சாட்சியை வச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக இதோட தண்டனையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிறது பழிக்கும். இதோட ரிசல்ட் கூடிய விரைவில் வரப்போது. கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல செய்தி தான் கிடைக்கும். ஜெய் மகா காளி.